ஓம் நமச்சிவாய. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஜீவ சமாதிக்கு தான் போக போகிறோம். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னா, சேலம் டு ஓமலூர் போகிற ரோட்டில் பைபாஸில் குரங்கு சாவடி சந்தையை ஓட்டின மாதிரி கிராண்ட் எஸ்டான்சியா ஹோட்டல் இருக்குது. கிராண்ட் எஸ்டான்சியா ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் ஒட்டியே ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டிலேயே வந்தோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி பெரிய கேட் ஒன்று இருக்குங்க. இந்த கேட்டுக்குள்ளே போனோம்னா அந்த எல்லோ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம சேஷாத்ரி சுவாமிகளோட ஜீவ சமாதி. கோயிலோட முகப்பு தோற்றம் வந்து இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக சேலத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம வெளியிருந்து பார்க்கும் போதே ஐயாவோட தரிசனம் நல்லா அருமையாக கிடைச்சிது. உங்களுக்கு வீடியோவில் தெரியல. இப்போ கும்பாபிஷேகம் வந்து இப்போ ரீசண்டாக தாங்க கும்பாபிஷேகம் நடந்துச்சு கோயிலில். இங்கே ஐயாவோட திருவுருவச் சிலையும் நிறுவியிருக்காங்க. அதே மாதிரி லிங்கத்து மேலேயும் இப்போ தான் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனதில்லை. அன்றைக்கி வெள்ளி கவசம் போட்டிருந்தாங்க. நான் கோயிலுக்கு போன ஃபஸ்ட் நாள் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. ரொம்ப டீப் சைலண்ட் ரொம்ப மனசு ஒரு ஆனந்தத்தில் திளைச்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கே போனீங்கன்னா மன அமைதி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் போவேனே நினைக்கல, ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த கோயிலுக்கு நான் அன்றைக்கி போனேன். நம்ம உள்ள பிரகாரத்தை சுற்றி வந்ததுமே வெளியே வந்து ஐயாவோட திருவுருவச் சிலை வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள், இவங்க பேர் வந்து ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள். அங்கே விநாயகர், முருகன், நவகிரகங்கள் அப்படின்னு எல்லா சாமியுமே அங்கே உள்ளேயே வந்து நம்ம வந்து போனால் ஒரே இடத்துல சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ வந்து டைமிங் வந்து 8:30 to 12 வரைக்கும் மார்னிங் ஓப்பனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம்னா இங்கே அரச மரத்தடி பிள்ளையார் அழகாக குட்டியாக இருக்கிறாருங்க. ரொம்ப அமைதியான சூழ்நிலை, இயற்கை சூழ்நிலையாக இருந்துச்சுங்க. ரொம்ப மனசு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்தால் ஒரு கிணறும் இருக்குதுங்க. கிணத்துல தண்ணி பார்க்குறதே வியப்பாக இருக்குது. அதனால் எட்டி பார்த்துட்டு ஒரு வீடியோவும் எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக சேலத்தில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவ்வளோதான், நாமளும் கிளம்பியாச்சு சாமி கும்பிட்டுட்டு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.